நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஃபோன் ஒன்று போட்டிருக்கு. அதாவது நாங்கள் சமாதானத்துக்கு தயார், இந்தியா தாக்குதல் நடத்தாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பரபரப்பான ஒரு ஃபோன் கால் ஒன்று போட்டிருக்கு. இதுக்கு இந்தியா இறங்கி வருமா இல்லை தாக்குதலை மிகப்பெரிய அளவில் நடத்துவாங்களா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இந்தியன் ஆர்மி திட்டமிட்டு நடந்த தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்திய ராணுவம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இப்போ பாகிஸ்தான் அலற விட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சு நொறுக்கியிருக்காங்க இந்தியா. இதை கண்டு அலற ஆரம்பிச்சிருக்கு துருக்கி. என்னடா அது பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தினதுக்கு துருக்கி அலறி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம் நண்பர்களே, துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஒன்று விழுந்திருக்கு. அதை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே தெரிஞ்சுக்கலாம். இதே வேளையில் இன்னொரு பரபரப்பான தகவல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா எல்லையை நோக்கி, அதாவது பாகிஸ்தானுடைய ராணுவம் இருக்காங்களே அவங்க வந்து எல்லையை நெருங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்கு. பாகிஸ்தான் வந்து படைகளை குவிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மியை வந்து கோச்சிட்டு இருக்கு. இப்படி லேட்டஸ்டா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்துட்டு இருக்கும் லேட்டஸ்ட் அப்டேட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நண்பர்களே. அதனால தொடர்ந்து கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போர் பதற்றத்துக்கு மத்தியில இந்தியா பாகிஸ்தான் இடையே முதல் தொலைபேசி உரையாடல் வந்து நடைபெற்றிருக்கு நண்பர்களே. பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு இந்தியா தரப்புல பதிலடி கொடுத்தாங்க. மேலும் இந்திய ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதல்ல 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. இதனையடுத்து பாகிஸ்தான் ராணுவம் வந்து இந்திய எல்லை பகுதியில தாக்குதல்ல வந்து ஈடுபட்டு வருது. இந்திய ராணுவமும் தக்க பதிலடி கொடுத்துட்டு வர்றாங்க. இதனால இரண்டு நாடுகளுக்கு இடையே இப்போ போர் ஏற்படும் சூழல் வந்து உருவாகியிருக்கு. இந்த நிலையில தான் தாக்குதலுக்கு பின்னாடி இந்தியா பாகிஸ்தான் இடையே முதல் முறையாக பேச்சுவார்த்தை ஒன்று நடந்திருக்கு. போர் பதற்றத்துக்கு மத்தியில இந்தியா பாகிஸ்தான் இடையே முதல் தொலைபேசி உரையாடல் வந்து நடந்திருக்கு. அதாவது DGMO அப்படின்னு சொல்லுவாங்க, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன். இவங்களுக்கு இடையே வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த TGMOக்களுக்கு இடையே ஹாட்லைன் இணைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு. பாகிஸ்தானுடைய TGMO பதற்றத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு கோரியதாக தகவல் வெளியாயிருக்கு. அதாவது உங்களுடைய தாக்குதலை எங்களால் தாங்க முடியல, அதனால உடனடியாக பதற்றத்தை தணிக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புலேருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து தாக்குதல் நடத்தாமல் அமைதியாக இருந்தாங்கன்னா நாங்கள் எந்தவித தாக்குதலும் நடத்த மாட்டோம், அதனால இந்த தாக்குதலை இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா கிட்ட கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுது. ஆனால் இந்திய தரப்புல இதுக்கு எந்த அளவுக்கு எதிர்வினை ஆற்றுவாங்க, அதாவது பாகிஸ்தான் சொன்ன உடனே இந்தியா வந்து இறங்கி வந்து பாகிஸ்தானை தாக்குமா, பாகிஸ்தானை மன்னிக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக இந்தியா வந்து இறங்கி வரக்கூடாது, மன்னிக்க கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. பஹல்காம்ல 26 பேர் வந்து கொல்லப்பட்டாங்க இல்லையா, அதுக்கு நம்ம பழி வாங்குறதுக்கு கண்டிப்பாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நம்ம பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு. இது போன்ற ஒரு சந்தர்ப்பம் இனிமே இந்தியாவுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இது போன்ற ஒரு அருமையான வாய்ப்பு வந்து இந்தியாவுக்கு கிடைக்காது. அதனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு இந்தியா அதிரடியாக பாகிஸ்தான் மேல தாக்குதலை நடத்தி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை நாம இழந்த அந்த POKவை திரும்ப மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்கு. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. பாகிஸ்தான் நம்ம கிட்ட கோரிக்கை வச்சிருக்கு, வெள்ளை கொடி காமிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு இந்திய தரப்புல என்ன மாதிரியான பதில்களை சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்திய ராணுவம் வந்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. இதுதாண்டா இந்தியன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி இந்தியா வந்து கடுமையாக தாக்கியிருக்காங்க. பாகிஸ்தான் ராணுவ முகாம்களை தாக்கியளிக்கும் இந்திய ராணுவத்துடைய செயல்பாடுகள் அடங்கிய வீடியோ காட்சிகள் வந்து இப்போ வெளியாயிருக்கு. இந்திய எல்லை பகுதிகளுக்கு அருகே இருந்த பயங்கரவாத உள்கட்டமைப்புகள், ஏவுதளங்கள் உள்ளிட்டவற்றை இந்திய ராணுவம் வந்து முன்னெச்சரிக்கையாக அளித்துள்ளதாகவும் விளக்கம் அளிச்சிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா விமான தளங்கள், ராணுவ தளங்கள், மருத்துவமனைகளை குறிவச்சு தாக்கிட்டு வருது. இதன் காரணமாக நேற்றிரவு பாகிஸ்தானுடைய 3 விமான தளங்களை இந்திய ராணுவம் வந்து அட்டாக் செஞ்சாங்க. பாகிஸ்தானில் இருக்கும் நூர்கான் விமான தளம், முரித் விமான தளம் மற்றும் ரஃபிகி விமான தளம் தாக்கப்பட்டதாக பாகிஸ்தான் வந்து ஒப்புக்கொண்டாங்க. அதே போல பாகிஸ்தானுடைய படைகள் இந்திய எல்லைக்கு அருகில குவிஞ்சிட்டு வருவதாகவும் கர்னல் சோபியா குரேசி அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பாகிஸ்தான் ராணுவத்தின் தாக்குதல் அப்பாவி பொதுமக்கள் மேல நடத்தப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் சோபியா குரேசி. இந்த நிலையில தான் இந்திய எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கும் ராணுவ முகாம்கள், உள்கட்டமைப்புகள் ஆகியவற்றை மே 8, மே 9 ஆகிய நாட்கள்ல இந்திய ராணுவம் திட்டமிட்டு துல்லிய தாக்குதலை நடத்தி அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. மேலும் கடந்த காலங்களில் இந்திய பாதுகாப்பு படை மற்றும் பொதுமக்களுக்கு எதிராக பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்கு இந்த கட்டடங்கள் காரணமாக அமைஞ்சிச்சு. இதை வந்து இந்திய ராணுவம் வந்து அழித்து தரைமட்டமாக்கி இருக்காங்க. இது தொடர்பான வீடியோ காட்சிகளை இந்திய ராணுவம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அதுல இந்திய ராணுவ வீரர்கள் தீரத்துடன் திட்டமிட்டு தாக்குதல் நடத்திட்டு வர்றது தெளிவா தெரியுது. இதே வேளையில இந்திய ராணுவம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா துருக்கி தயாரிப்பை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க.
இந்தியாவுடைய எல்லை பகுதிகளில் தாக்குதல் நடத்துவதற்காக பாகிஸ்தானுடைய ராணுவம் வந்து அதிக அளவுல ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்திட்டு வருது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய ராணுவம் பயன்படுத்திட்டு வரும் ட்ரோன்கள் துருக்கி தயாரிப்பான சோங்கர் வகை ட்ரோன்கள் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தற்போது அந்த சோங்கர் ட்ரோன்கள் குறித்து நாம தெரிஞ்சுக்கலாம். துருக்கி நாட்டை சேர்ந்த அசிஸ் கார்ட் அப்படிங்கிற பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனத்துடைய தயாரிப்பு தான் இந்த சோங்கர் ட்ரோன்கள். 2019ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட இந்த வகையான ட்ரோன்கள் வந்து 2020ஆம் ஆண்டு துருக்கி ஆயுதப்படை வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. துருக்கி ஆயுதப்படையில பயன்படுத்தப்பட்ட முதல் வகை ட்ரோன் இதுதான். இந்த வகை ட்ரோன்களால சிறிய அளவிலான ஏவுகணைகளை வந்து கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஆட்டோமேட்டிக் துப்பாக்கியை இயக்கி இலக்குகளை துல்லியமாக தாக்குறதுக்கும் பயன்படுத்த முடியும். எல்லை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு ஆகியவற்றுக்காக கண்டறியப்பட்ட ட்ரோனை பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பயன்படுத்திட்டு வருது. இரவு நேரத்தில் பயன்படுத்துவதற்காக தெர்மல் இமேஜிங் தொழில்நுட்பம் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. அதே போல ட்ரோன்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டாலோ அல்லது பேட்டரி சார்ஜ் முடிவடைந்தாலோ உடனடியாக திரும்பி வரும் வகையில் தொழில்நுட்பம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த சோன்கர் ட்ரோன்களை 5 கிலோமீட்டர் சுற்றளவிலேயே பயன்படுத்த முடியும் அப்படின்னு துருக்கி நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. இதனால பாகிஸ்தானுடைய ராணுவம் இந்த ட்ரோன்களை எல்லைக்கு அருகில இருந்து இயக்கி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கப்படுது. அதே போல இந்த சோன்கர் ட்ரோன்கள் மூலமாக 2 கையெறி குண்டுகளை வீச முடியும். சுமார் 400 முதல் 450 மீட்டர் வரை இந்த கையெறி குண்டுகளை வீச முடியும். கடந்த 2 நாட்களாக இந்த வகையான ட்ரோன்களை பாகிஸ்தான் வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த ட்ரோன்களை எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணியிருக்காங்க நம்முடைய இந்திய ராணுவம். இதை கண்டு என்னடா நம்முடைய ஆயுதத்தை இப்படி நொறுக்குறாங்க அப்படின்னு துருக்கி அலற ஆரம்பிச்சிருக்கு. அதே போல நம்முடைய விங் கமாண்டர் வியோமிகா சிங் அவர்கள், அவர் நம்முடைய சிங்கப்பெண் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு முக்கியமான கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, இந்தியாவுடைய டார்கெட் எல்லாமே தெளிவா இருக்கு, ஆனா பாகிஸ்தான் தான் தேவையில்லாத அதாவது அப்பாவி பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்திட்டு வருது அப்படின்னு சொல்றாரு. பாகிஸ்தானுடைய ராணுவ நிலைகளை மட்டும்தான் இந்தியா குறி வச்சு தாக்குதல் நடத்துச்சு. ஆனா ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப்ல அப்பாவி பொதுமக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளை நோக்கி குறி வச்சு தாக்க முயற்சி செய்து பாகிஸ்தான் அப்படின்னு வியோமிகா சிங் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லைகளை மீறி இந்தியாவுடைய முக்கிய நகரங்களை குறி வச்சு பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வருது. அதை இந்தியா முறியடிச்சிட்டு வர்றாங்க. இன்னைக்கு அதிகாலையில பாகிஸ்தானுடைய விமானப்படை தளங்கள் மேல இந்தியா தாக்குதல் நடத்தி பாகிஸ்தானை அலற விட்டாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்து வரும் தாக்குதல் தொடர்பாக வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, இந்திய ராணுவ கர்னல் சோஃபியா குரேசி, விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் ஆகியோர் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திச்சு விளக்கம் கொடுத்தாங்க. அப்போது இந்தியாவுடைய விமானப்படை தளங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை அப்படின்னு தெரிவித்து இன்னைக்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் வியோமிகா சிங் அவர்கள் காட்டினாங்க. மேலும் விமானப்படை விங் கமாண்டர் வியோமிகா சிங் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவுடைய S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு தாக்கப்பட்டதாக வதந்தி பரவிட்டு வருது. தவறான தகவலை யாரும் நம்ப வேண்டாம். பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் நடவடிக்கையில் பாகிஸ்தான் ஈடுபட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க. மேலும் பாகிஸ்தானுடைய அனைத்து விதமான தாக்குதல்களையும் திறம்பட முறியடிக்க இந்திய படைகள் தயார் நிலையில இருக்காங்க. எல்லை பகுதிகளில் போர் பதற்றத்தை அதிகரிக்காமல் பாகிஸ்தான் தாக்குதலுக்கு பதிலடி மட்டும்தான் கொடுத்துட்டு வர்றோம் அப்படின்னு வியோமிகா சிங் அவர்கள் சொன்னாங்க. அதே போல கர்னல் சோபியா குரேசி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவை தேவையில்லாம சீண்டது பாகிஸ்தான் தாக்குதல்களை இந்தியா வந்து தக்க முறையில் முறியடிச்சிருக்கு. எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்திட்டு வருது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் 26 இடங்கள்ல ட்ரோன்கள், உயர் ரக ஆயுதங்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் வந்து தாக்க முயற்சி செஞ்சுச்சு. மேலும் இந்திய விமானப்படை தளங்களை தாக்கும் பாகிஸ்தான் ராணுவத்தின் அனைத்து முயற்சிகளும் வந்து முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சோஃபியா குரேசி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்முடைய இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தானுடைய விமான தளங்களை வந்து தாக்கி அழிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதுவும் 1 அல்ல 2 அல்ல, பாகிஸ்தானுடைய பல ராணுவ தளங்கள் காலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் பாகிஸ்தான் வந்து திட்டமிட்டு நம்முடைய விமானப்படை தளங்களை குறி வச்சு தாக்குதல் நடத்தியதுனால இந்திய பாதுகாப்பு படைகள் விரைவான மற்றும் திட்டமிடப்பட்ட பதிலடியை கொடுத்தாங்க. பாகிஸ்தானில் இருக்கும் தொழில்நுட்ப மையங்கள், கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்கள், ரேடார் தளங்கள் மற்றும் ஆயுத கிடங்குகளை குறி வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரஃபீகி, முரித், சக்கலாலா, ரஹீம் யார் கான், சுக்கூர் மற்றும் சுனியன் ஆகிய இடங்களில் இருக்கும் பாகிஸ்தானுடைய ராணுவ தளங்கள் மீது வான்வெளி தாக்குதல், போர் விமானங்கள் மூலம் குறிவச்சு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. பஸ்ரூரில் உள்ள ரேடார் தளம் மற்றும் சியால்கோட்டில் இருக்கும் விமானப்படை தளம் மீதும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதே நேரம் இந்த பதிலடி நடவடிக்கையிலையும் ராணுவ சொத்துக்கள் மட்டும்தான் குறிவைக்கப்பட்டுச்சு. அருகே உள்ள இடங்களில் குறைந்த சேதாரம் ஏற்படுவது உறுதி செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா குரேசி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.